ஒன்றாக டாக்டர் சரியாக எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தாலே அவ சாம்பிள் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஓகே. உனக்கு ஃபோன். ஓ ஹலோ, ஆர்த்தியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு லேபுக்கு போனோம். எனக்கு ஃபோன் வந்ததுன்னு அட்டென்ட் பண்ணி பேசிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஆர்த்தியை காணோம். அங்கதான் இங்க இருப்பா மேம், தேடி பாருங்க. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் பூரா தேடி பார்த்துட்டேன், எங்க போனானே தெரியல. அவளோட மொபைலுக்கு கூப்பிட்டு பாருங்க மேம். அவ மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட இருக்கா? ஐயோ, எங்கிட்டயும் இல்ல மேம். அவ யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டா. அதோட நான் வந்தே 2 நாள் தான் ஆச்சு. சரி, ரூம்ல தானே இருக்கா, அப்புறமேல வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ என்னம்மா செய்யலாம்? நீங்க அவளோட மொபைல் நம்பர் வாங்கி வச்சிருக்கணும் மேம். நம்ம ஹாஸ்டல்ல ஒருத்தவங்க தங்க வராங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர், ஊர் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்க வேண்டாமா மேம்? இப்ப பாருங்க, ஒரு அவசரத்துக்கு அவளுக்கு கால் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. யூ ஆர் ரைட். இப்போ என்ன ஒருவேளை செண்பகா கிட்ட ஆர்த்தியோட நம்பர் இருக்கும்ல, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரி, நீங்க பதட்டப்படாம இருங்க, அவ எங்கேயுமே போயிருக்க மாட்டா. சரி சரி சரி, வைக்கிறேன். பாய். என்ன மேடம் சொல்றீங்க? ஆர்த்தியை காணுமா? ஆமாம்மா, இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பேசுறேன். செண்பகா, ஆர்த்தியோட ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? இல்லையே மேடம். எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு செண்பகா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை நீங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டாலோ என்னவோ. நீங்க பதட்டப்படாம ஹாஸ்டலுக்கு போய் பாருங்க மேடம். சரிம்மா, நான் ஹாஸ்டலுக்கு போய் பாக்குறேன். சரி, வச்சிரமா. சரிங்க மேடம். போன்ல யாரு? எனக்கு யாரு பேச போறாங்க? ஒண்ணு நீ, இல்ல எங்க அம்மா, இல்லனா எங்க சாரு மேடம். இப்ப பேசினது சாரு மேடம். என்னவா, எப்ப வருவேன்னு கேட்டாங்களா? இல்ல, ஹாஸ்டல்ல என் கூட ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்கா.
அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவளை காணுமா? அவளோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவளோட லவ்வரை பார்த்திருப்பா. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு அவனோட போயிருப்பா. உளராத. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா பேசு. அவளுக்கு உடம்புக்கு முடியல. ஊசி போட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையிலேயே ஒருத்தி ரவுண்ட் அடிக்க போவா? ஷெம்பு அதெல்லாம் சும்மா ஆக்டிங்காக இருக்கும். உன்ன மாதிரியே எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காத. உன்ன மாதிரியே எல்லாரையும் கெட்டவங்களா நினைக்காத. அதுக்குள்ள செம்பு, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு இல்ல, படிக்கிற பொண்ணுன்னு வேற சொன்ன. ஹாஸ்டல்ல இருந்து எப்படா வெளியே போய் சுத்துறதுன்னு யோசிச்சிருப்பா. தெளிவா ஒரு பிளான போட்டு உடம்பு சரியில்லைன்னு பிளான் போட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாது செம்பு. இந்த மேட்டர்ல எல்லாம் எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி என்ன கேளு. இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி ஐயா கிட்ட இருக்கிற மேட்டரை வச்சு டபுள் PhD பண்ணலாம் செம்பு. நீயும் உன் புத்தியும் யோசிக்கவே மாட்டியா? அவ வெளிய போகணும்னு நினைச்சிருந்தானா எங்க மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு ரைட் ராயில போகலாம். இப்ப நான் சொல்லிட்டு வரல. ஹை, நீ உங்க மாமா வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு போய் சொல்லிட்டு தானே வந்திருக்க. இதுவும் உன் லவ்வரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா உன் கதை தெரிஞ்சிருக்காங்க. நீ குட்டி டிராமா போட்டு வந்திருக்க, அவ பெரிய டிராமா போட்டு ஓடி போயிருக்கா. ரெண்டும் ஒண்ணுதான். ஆர்த்தி, எப்பவுமே ராத்திரி தானே பேசுவ, இப்ப என்ன பகல்ல பேசுற? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மோகன். என்னாச்சு? நகை எங்கேயாவது வைக்க போறேன்னு வெளியே வந்தியா? யாராவது பாத்துட்டாங்களா? நகைக்காக எல்லாம் ஒண்ணும் வரல. உடம்பு சரியில்லைன்னு அது கூட நானா வரல. நான் வேண்டாம் தான் சொன்னேன். மேடம் தான் பிடிவாதமா ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்த இடத்துல அப்பாவோட ஆளுங்க பாத்துட்டாங்க. மேடத்தையும் காணோம். நான் பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன். என்னவங்க துரத்திக்கிட்டே வந்தாங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு மறைஞ்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப ஹாஸ்டல் போறதுக்கு வழி தெரியல. ஐயோ ஆர்த்தி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன் வெளியே வராத வெளியே வராதன்னு. இப்ப பாரு, மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க. ஆர்த்தி, சரி சரி, முதல்ல அழுகிறத நிறுத்து. சொல்றதை எதையுமே கேட்காம முட்டாள்தனமா செஞ்சுட்டு அழுக வேண்டியது. இந்த பாரு, இப்பவாது நான் சொல்றதை கேளு. வெயிலுக்காக முக்காடு போட்ட மாதிரி முகத்துல துப்பட்டா போட்டு நல்லா மறைச்சிக்கோ. டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போயிரு. ஆட்டோக்காரன்ட்ட அட்ரஸ் சொல்லு, அவன் உன்னை இறக்கி விட்டுருவான். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காத. இந்நேரம் உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கு தகவல் போயிருக்கும். எந்த நேரத்திலையும் அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும். லேட் பண்ணாம உடனடியா தயவு செஞ்சு நீ கிளம்பு. சரி மோகன். இந்த செல்வி, செல்வி, செல்வி. என்னங்கம்மா? செல்வி, நீங்க மட்டும் வந்து யாருக்கீங்கம்மா? அப்போ அவ இங்கேயும் வரலையா? அம்மா உங்களோட தானே வந்துச்சு. அந்த பிள்ளை மட்டும் எப்படி தனியா வரும்? ஹாஸ்டல் ஒரு வாட்டி பாத்தியா? அம்மா பூட்டி சாவியை நான் வச்சிருக்கேம்மா. என்னம்மா? ஜெயின் வீல்ல விளையாடுறத இங்க விளையாடுறதா ஜாலியா இருக்கு. ஷெம்பு, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? வா ஜாலியா விளையாடலாம். என்ன ஷெம்பு, என் கூட வந்ததே பிடிக்காத போல எல்லா இடத்துலயும் தள்ளி தள்ளி நின்று இருக்க. ஷெம்பு, உன் கூட ஜாலியா சுத்தணும்ன்றது தானே சென்னைக்கே வந்தேன். ஆனா நீ என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே. வா ஷெம்பு, வாட்டர் ஸ்கேட்டிங் போலாம். ஷெம்பு, என்ன ஷெம்பு, ஏன் அழுகுற?
ஒன்றும் இல்லை, நீ போய் ஜாலியா இரு. ஏன் உன் காசு செலவாகுதுன்னு கவலைப்படுறியா? சொல்லு ஷம்பு, உன் காசு செலவாகுதுன்னு தானே கவலைப்படுற? சரி, நான் கிளம்புறேன். நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் என்னமோ உன்னை ஏமாத்தி உன் காசுல நான் ஜாலியா இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது. வேணா ஷம்பு, நான் இங்க வந்ததே தப்புதான். நான் வரேன். செந்தில், நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? ஜாலியா இருக்கலாம் தானே இங்க வந்தோம். இங்க வந்து மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க. சும்மா ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருக்காத. எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு தெரியுமா? மொத்த குடும்பமும் என்னதான் நம்பி இருக்கு. நான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி என் தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு கரையேத்தணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை தலையில சுமந்துக்கிட்டு எப்படி என்னால ஜாலியா இருக்க முடியும்? இங்க பாரு ஷம்பு, பொறுப்பு இருந்தா அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும். அதுக்காக எல்லா நேரமும் அதை பத்தி கவலைப்பட முடியுமா? என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எப்போ என்ஜாய் பண்ண போற? என் கூட இருக்கும்போது என்னை பத்தி நினைக்காம பொறுப்பை பத்தி நினைச்சிருந்தா என்ன அர்த்தம் ஷம்பு? ஷம்பு, சந்தோஷமா இருக்க பழகிக்க, புரியுதா? பொறுப்பு இல்லாம சுத்துறதுக்கு நான் ஒன்னும் டீனேஜ் லவர்ஸ் இல்ல. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. பொறுப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் நாளைக்கு கல்யாணம் ஆனா நம்ம ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியும். ஐயோ ஆண்டவா, இவ இம்சை தாங்க முடியலடா. ஏன் எப்ப பார்த்தாலும் கிளவி மாதிரி பேசி மூட் அவுட் பண்ணிட்டே இருக்க? நிலைமைய புரிஞ்சுக்கன்னு தான் சொல்றேன் செந்தில். ஷம்பு, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ பாவம், ரொம்ப பாவம். ஒண்ணு கவலைப்படாத. மாசம் மாசம் உன் சம்பளம் வர ஆரம்பிச்சது எல்லாமே சரியாயிடும். ஐயோ, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? அதான் பசிக்குது. வா வா, சாப்பிட்டு மத்ததெல்லாம் பேசலாம். வா. வணக்கங்க மேடம். செண்பகவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, செண்பகாவை நான் பார்க்க வர்றதில்ல போறதில்லன்னு என் மேல கோபம் போல இருக்கு. சரி, உங்க கோபத்துலயும் நியாயம் இருக்கு. என்ன செய்யறது மேடம், என் நிலைமை அப்படி. என் வீட்டில் என் பொண்டாட்டி வச்சதுதான் சட்டம். என் பேச்சு அங்க எடுபடாது. மீறி நடந்தா நிம்மதி போயிடும். ஏன் நிம்மதி போனா பரவாயில்ல, என் பிள்ளைங்க நிம்மதி சேர்ந்து போயிடும். செண்பகா சென்னைக்கு வந்தது, நான் அவளுக்கு உதவி செய்யறது, இது எதுவுமே என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுங்க மேடம். அவளுக்கும் சென்னையில பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் என்னை விட்ட வேற யாருங்க மேடம் இருக்காங்க. அதனால தான் அடிக்கடி வர முடியலன்னாலும் அப்பப்போவாது வந்து பார்த்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவ ஆபீஸ் ஃப்ரெண்ட் வீட்ல ஏதோ விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. லேட்டா தான் வருவா. நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு அவ நினைச்சிருக்க மாட்டா. முன்கூட்டியே சொல்லிட்டு வர மாதிரியா மேடம் என் நிலைமை இருக்கு. சரி விடுங்க. அப்புறம் பிள்ளைக்கு ஸ்வீட் பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதை அவகிட்ட கொடுத்துருங்க. நான் புறவு வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க. இந்தாங்க. வரங்க மேடம். அப்போ நான் கிளம்பட்டுமா? ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ண. இல்ல, ஒரு சின்ன யோசனை. என்ன? ஊருக்கு போகணுமா என்னன்னு யோசிக்கிறேன். பேசாம இங்கே இருந்துட்டுமா? இங்கே இருந்து சும்மா ஊர் சுத்துறதுக்கா? கிளம்பு முதல்ல. அதானே, ஊர் சுத்தினாதான் உனக்கு பிடிக்காதே. இல்ல செண்பு, உன்னை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. அதான். சும்மா எல்லா நேரத்துலயும் காதல் வசனம் பேசாத. கிளம்பு, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ இங்கே இருந்தனா என் வேலையும் கெடுத்து உன் வேலையும் விட்டுருவ. என் கூடயே இருக்கணும்னா இங்கே ஏதாவது ஒரு நல்ல வேலையா பார்த்து தேடிட்டு வா. இப்ப போ. சரி, போறேன் போறேன் ஷம்பு.
ஆனா பஸ்ஸுக்கு காசு இல்ல. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம தான் வந்தியா? நீ எல்லா இடத்துலயும் என்ன செலவு பண்ண சொன்னப்போ ஏதோ உரிமையில சொல்றேன்னு தான் நினைச்சேன். காசு இல்லாம தான் செலவு பண்ண சொன்னியா? இதோ பாரு செம்பு, இப்ப கூட உரிமையில தான் கேக்குறேன். நமக்குள்ள இந்த உரிமை பிரச்சனை இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வரக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். உன்கிட்ட இருக்கிற காசு என்னுடைய காசு, என்கிட்ட இருக்கிற காசு உன்னுடைய காசு. அதாவது நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, என்னுடைய காசுல இருந்து பஸ் செலவுக்கு கொஞ்சோண்டு கொடுன்னு கேக்குறேன், அவ்வளவுதானே. இதுக்கு போய் மேலே எங்கேயும் பாக்குற பாத்தியா? இந்த லாட்ஜுக்கு எப்படி பணம் கொடுத்த? நான் ரூம் எடுத்தா தானே பணம் கொடுக்கறதுக்கு. என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க தங்கி இருக்கான், அவனோட நான் வந்து ஓட்டிக்கிட்டேன். சாப்பாடு செலவுக்கும் பஸ் செலவுக்கும் தான் என் காசு. என்ன முழிக்கிற? இப்பதானே சொன்னேன் உன் காசு என் காசுன்னு. இன்னைக்கு நான் என் மாமா வீட்டுக்கு போயிருந்தா என்ன செய்வ? பெருசா என்ன செஞ்சிருக்க போறேன்? உன் ஹாஸ்டலுக்கு வந்து உன் மேடம் கிட்ட இந்த மாதிரி நான் செண்பாவோட சொந்தக்காரன், ஊர்ல இருந்து வந்தேன், பஸ்ல வரும்போது பர்ஸை எவ்வளோ அடிச்சுட்டா மேடம், ஊருக்கு போறது கூட காசு இல்ல, செண்பா வந்த உடனே அவகிட்ட வாங்கிக்குங்க, ஊருக்கு போன உடனே செண்பாக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிடுறேன்னு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஐடியாவுக்கா பஞ்சம்? இந்த மாதிரி குறுக்கு புத்தி யோசனைய முதல்ல நிப்பாட்டு, அப்பதான் உருப்பிடுவ. முன்னேறத்துக்கு வழிய பாருன்னு சொன்னா அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு வழிய பாத்துட்டு இருக்க. நல்ல வேலை நீங்க வரும்போது நான் இருந்தேன். இந்தா, எங்க அம்மா என் செலவுக்காக கடன் வாங்கி கொடுத்த காசு. உன் செலவுக்கு கொடுத்தா என்ன, என் செலவுக்கு கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். சரி ஷெம்பு, அப்ப நான் கிளம்புறேன், பாய். ஷெம்பு, என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து பஸ் ஏத்தி விட்டு போயேன். வேண்டாம் வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. மேடம் ஏதோ தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்ன வழி அனுப்ப வந்தாதான் நான் போவேன், இல்லைன்னா நான் இங்கதான் இருப்பேன். ஐயோ, சரி வந்து தொலைக்கிறேன். சாரு, அனு, வா அனு. என்னாச்சு? பாரு அனு, ஆர்த்தி இன்னும் வரல பாத்தியா? எங்க போனா என்னன்னு ஒரு தகவலும் தெரியல. பதட்டமா இருக்கு. நீ பக்கத்துல இருந்த கொஞ்சம் தெம்பா இருக்கும் தான் உன்னை வர சொன்னேன். இதுக்காக வர சொன்ன? என்ன சாரு, அவ என்ன சின்ன பிள்ளையா திருவிழாவுல காணாம போறதுக்கு? வந்துருவா, பதறாத. அம்மா, அவங்க அப்ப இருந்து பதறிட்டு தாம்மா இருக்காங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பதறாதீங்கம்மா, அந்த பொண்ணு வந்துருங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்கன்னா கேட்கவே மாட்டாங்கம்மா. இப்படி பதறனா திருப்பி அந்த ரத்த கொதிப்பு வந்துரும்லம்மா, திருப்பி ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிரும்ல. நீங்க வந்தப்ப பதறாம இருப்பானுவா, உங்களை பார்த்தது எப்படி பதறாங்கன்னு பாருங்கம்மா. இல்ல செல்வி, வழி தெரியாம போயிருந்தான்னா விசாரிச்சுட்டு வந்துருவான்னு நான் இருந்திருப்பேன். ஆனா வேற ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது ஆயிருந்து நாளைக்கு அந்த பொண்ணோட மாமனோ இல்ல மத்த சொந்தக்காரங்களோ என் வாசல்ல நின்னு உன்னை நம்பிதானே இங்க தங்கியிருந்தா, அவளை கொண்டு போய் இப்படி தொலைச்சிட்டியே, உன் பொண்ணா இருந்தா இப்படி நடக்க விட்டுருப்பியான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வளராத சாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படியே ஏதாவது நடந்தா கூட நாம என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல்ல உன் கூட இருந்தவ திடீர்னு காணோம். இதுல நீ என்னதான் பண்ண முடியும்? இல்ல உன் தப்புதான் என்ன இருக்கு? பாக்குறவங்களுக்கு அது தெரியாதே, அவங்க நம்மளதான் தப்பு சொல்லுவாங்க. எதுக்கும் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தலமா? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? கொஞ்சம் பொறுமையா இருமா, அவ வந்துருவா. இத பாரு, இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த பொண்ணு யாரு, அவ சொந்தக்காரங்க எங்க, அவளுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி 1008 கேள்வி கேட்டு கடைசியில சந்தேகத்தை நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவாங்க. ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். வரலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுப்போம். என்னடி இது, சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிக்கிட்ட? நம்பிக்கையா இரு, அவ வந்துருவா. அதுக்கு இல்ல, என்ன இவள காணுங்கிறது ஒரு பக்கம், செண்பகா என்கிட்டயே போய் சொல்லிட்டு எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கா. என்னடி சொல்ற? காலையில மாமா வீட்டுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா, அவ மாமா அவளை தேடி இங்க வந்துட்டு போறாரு. ஒரு நிமிஷம் இருங்க.